பிப்ரவரி 2 ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். தாவேகாவில் இணைந்து தேர்தல் பிரிவு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா விசிக தலைவர் திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். திருமாவளவனை சந்தித்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்ததை தற்போது பார்க்கலாம். ஒரு கருத்தியலா, கொள்கை ரீதியாக பெரியார் அவர்களுடைய கொள்கைகளும் அம்பேத்கருடைய கொள்கைகளும் கொள்கை ரீதியான பயணத்தில் தலைவர் திருமாவளவன் கிட்ட தான் மிகப்பெரிய கருத்துக்களை உள்வாங்கி கள அரசியலை கற்றுக்கொண்டேன். அந்த பயணத்தில் எந்த முடிவெடுத்தாலும் என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அண்ணனோட கலந்துரையாடி அவரோட ஆசி பெற்று என்னோட பயணத்தை மக்களுக்காக தொடங்குவேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதோடைய வெளிப்பாடு தான் மரியாதை நிமித்தங்கிறதோட ஒரு வாழ்த்து பெறவும் ஆசி பெறவும் நான் இங்க வந்திருக்கேன். புதிய பதவிங்கிறது ஒரு பெரிய இந்த பொறுப்பு, தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பொறுப்பு, கொள்கை ரீதியாக மக்களுக்கானதாக என்னுடைய பணி எப்பொழுதும் இருக்கும். அதுக்கு அண்ணனுடைய வாழ்த்துக்களும் ஆசியும் எனக்கு நிறைய அறிவுரையுடன் எனக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்து சொன்னாரு, நிறைய அறிவுரை சொல்லியிருக்காரு. அண்ணன் எப்பவுமே சொல்லுவாரு பொறுமையா போன்னு. நான் சொன்னேன் 10 வருஷ வேலையை 10 மாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். சரி, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறைய அறிவுரை கூறியிருக்காரு. அவரோட அறிவுரை எப்பயுமே ஒண்ணுதான் இருக்கும், கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள். அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல அதிகாரத்தை அடைவதற்கு கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த கொள்கைப்படி, பெரியாருடைய கொள்கை, அம்பேத்கருடைய கொள்கைப்படியும் என்னுடைய உயிர் மூச்சு வரை வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பயணம் இருக்கும். எங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கொள்கை அடைவில் எந்த விதமான எதிர் துருவமே கிடையாது. எங்களுக்கும் மதவாதத்திற்கு எதிராக இருக்கும், சாதியவாதத்துக்கு ஆகும். எங்களுடைய கட்சி தலைவரும் சரி, தாவைக்கோட கட்சி சரி, அண்ணனும் சரி, ஒரே கருத்து, ஒரே கொள்கையில தான் நாங்க இருக்கிறோம். அதனால எதிர் துருவம் இல்ல, ஒரே துருவத்தில் கொள்கை அடிப்படையில் பயணம் எப்பொழுதுமே இருக்கும். இப்பயும் கொள்கை அடிப்படையில் இப்பயும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு அதை செயல்ல நான் கண்டிப்பா காமிப்பேன். திருமாவளவனை சந்தித்ததன் நோக்கம் குறித்து ஆதவ் அர்ஜுனாவே விளக்கம் அளித்தாலும் இது தொடர்பாக பேசுவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், திருமாவளவனை சந்தித்தது தொடர்பாக ஆதவ் அர்ஜுனாவே விளக்கம் அளித்தாலும் கூட தாவேகாவில் பொறுப்பு பெற்ற சில மணி நேரங்களில் திருமாவளவனை சந்திக்க வேண்டியதன் அவசியம் என்ன? தாவேகா தரப்பு இதை எப்படி அணுகுகிறது? பாலா, இது முக்கியமான விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தபோது ஆட்சி அதிகாரத்தில் இட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்தார். இந்த நிலையில்தான் அதை தொடர்ந்து மையமாக வச்சு வலுப்பெற்ற கருத்து இங்கிருந்து இந்த கட்சியிலிருந்து விடுபட்டு சற்று அமைதியாக இருந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அவருக்கு தேர்தல் பிரச்சார குழுவுடைய பொதுச் செயலாளராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கிய பொறுப்பாக அந்த கட்சியில் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை அசோக் நகரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நேரடியாக சந்தித்து சுமார் 45 நிமிடம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த முக்கியமாக பல்வேறு ஆலோசனைகள் தொடர்ந்து அவர் கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டதாக அவர்கள் வெளியில தெரிவித்தார்கள். அவருடைய பேட்டியில நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது, கருத்தியல் ரீதியாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்,
அம்பேத்கர், பெரியார் கருத்துக்கள்ல ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம். கொள்கை ரீதியாக எந்த மாற்றம் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை ரீதியாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை இருந்தாலும் சரி, இரண்டும் ஆனந்தன் இணைப்பிலேயே இருங்க. இது தொடர்பாக பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தாவேக்காவில் மிக முக்கியமான பொறுப்பு சட்டமன்ற தேர்தலை நிர்வகிக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பு வழங்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே திருமாவளவனை சந்திக்கிறார். இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த சந்திப்பு அவசியமாகிறது? இது ஒரு அரசியல் நாகரிகம் தான். திருமாவளவனுக்கும் விஜய்க்கும் முட்டல் மோதல் வந்தது அரசியலில் லாப நஷ்ட கணக்குத்தான். ஆதவ் அர்ஜுனா தன்னை சிஎமாக சொல்லி விஜய் தன்னை ஆதரித்தால் பரவாயில்லை, தான் எம்பியாக இருந்து விட்டோம், இனிமேல் நாம் முதலமைச்சராக வர விருப்பப்பட்டு அதற்கு விஜய் தன் பின்னால் வந்தால் ஏன் கூடாதா என்ற எண்ண ஓட்டம் தான் திருமாவளவனுக்கு இருந்தது. இதை வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் ஒரு சில இடங்களில் கோடிட்டி காட்டினார். ஆனால் விஜய் தான் முதல்வர் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இந்த இடம்தான் ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள பிரச்சனை. மற்றபடி கருத்தியலில் அவர்கள் விஜய் மத்திய அரசு பாஜகவை எதிர்க்கிறார், சிஏ எதிர்க்கிறார், நீட்டை எதிர்க்கிறார். பல விஷயங்கள் திருமாவளவனுக்கும் விஜய்க்கும் ஒத்த கருத்து தான் இருக்கிறது. சீமான் விஷயத்திலும் திருமாவளவனுக்கு சீமானின் வளர்ச்சி சில கசப்புகளை ஏற்படுத்தி அவர் பேட்டிகளில் காணலாம். விஜய்க்கும் சீமானுக்கும் அதே மாதிரிப்பட்ட உறவுகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில் பல விஷயங்களில் விஜயும் திருமாவளவன் ஒத்து போனாலும் யார் பெரியவர், யாருக்கு என்ன செல்வாக்கு என்பதுதான் ஒற்றுமை என்பது முறிந்து போக காரணம். திருமாவளவனை நான் முதல்வராக ஏற்க தயார் என்று விஜய் கூறுவார் என்றால் திருமாவளவனுக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த அடிப்படையில் தான் அவர்களுக்குள் ஒரு வேறுபாடு இருக்கிறதே தவிர மற்றபடி ரெண்டு பேரும் பல விஷயங்களில் குறிப்பாக பாஜக எதிர்ப்பு என்பதில் ஒத்த கருத்துடையவர்களாக தான் இருக்கிறார்கள். அதனை ஆதவ் அர்ஜுனா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திருமாவளவன் எனக்கு எந்த பகையும் இல்லை என்பதை தெளிவாக காட்டி அரசியல் செய்கிறார். ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் ஒரு கண்ணியமான ஒரு அரசியல், நாகரிகமான ஒரு அரசியல் என்றுதான் பார்க்க வேண்டும். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். விசிகவில் இருந்த போது திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்து விட்டார் அப்படின்னு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தற்போது தாவேக்காவில் பதவி வகித்த பிறகு திருமாவளவன் சந்திக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு நாகரிகமா இதை அப்படிதான் அவர் பார்த்துருக்காரு. தலைவர் முன்னாடி இங்கே இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நன்றி பெருக்கோடு கூட அது வந்திருக்கலாம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு இயக்கம் முழுக்க முழுக்க சனாதன எதிர்ப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு இயக்கம். இப்போ சமீபத்தில் கூட நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் அவர்கள் குறித்து மிக மோசமாக இழிவாக பேசிய போது விடுதலை சிறுத்தைகள் எதிர்வினை ஆற்றினோம். ஆனால் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் எந்த விதமான எதிர்வினையும் மாற்றவில்லை. அவர் தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக சொன்னார். ஆனால் அது குறித்து எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் அவர் மௌனமாக இருந்தது என்பது, அல்லது அதை கள்ள மௌனமாக இருந்தது கூட அதை ஒப்புக்கொண்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே விடுதலை சிறுத்தைகளுக்கும் தாவேகாவுக்குமான கொள்கைங்கிறது வேறு வேறு. ஆனால் நட்பு அடிப்படையில் ஏற்கனவே இருந்தோம். நம்ம தலைவராக ஒருவரை ஏற்றுக்கொண்டோம். அந்த தலைவரை நாம் போய் திருப்பி சந்தித்து இன்றைக்கு புதிய தலைவராக அவருக்கு விஜய் தான் இருக்கிறார். அதனால அங்க போயிட்டு இங்க ஒரு வாழ்த்து வாங்குறதுக்கான ஒரு நாகரிகத்தை அவர் கையாண்டுள்ளார் என்பதுதான் பார்க்க வேண்டிய ஒழிய ரெண்டு இயக்கங்களும் வேறு வேறு கொள்கையுடையது தான் நான் பார்க்கிறேன். ஆகவே அவருடைய இந்த முயற்சி என்பது அவர் ஒரு நட்பு ரீதியாக வந்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். நாகரிகமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. புத்தக வெளியீட்டு விழா மூலியமா விஜயையும் திருமாவளவனையும் ஒரு புள்ளியில் இணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியை இப்ப தாவேக்காவில இருந்து அவர் முன்னெடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அது இங்க இருக்கும்போதே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க இருக்கும்போது அது தோல்வியில் முடிச்சு இனிமே அது அதுக்கான வெற்றி எப்படி போகும்? இங்க இருக்கும் பொழுது அந்த முயற்சி தோல்வியை அடைஞ்சுதான் அவர் வெளியில போறாரு. இங்க இருந்து வேலை நடக்காது, இங்க இருந்து எதுவும் நடக்காது அப்படிங்கறதுனால அவர் அங்க போறாரு. அதனால அதனுடைய அந்த முயற்சிக்கான எந்த வாய்ப்பும் சொல்ல முடியாது. எல்லாமே அது இனிமே அது குறித்து தலைவர் தான் கருத்து சொல்லுவாங்க. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ஆனந்தன், தொடர்ந்து இந்த சந்திப்பு தொடர்பான தகவல்களை நீங்க பகிரலாம்.
பாலா, இது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. திருமாவும் ஆதவ அர்ச்சுனா சந்திப்புகிறது. ஆதவ அர்ச்சுனா அரசியல் நாகரிகமாக இருந்து இந்த கருத்துக்களை இப்பொழுது சந்திப்பு நடைபெற்ற பிறகு பல்வேறு கருத்துக்கள் வந்தாலும் திருமா இந்த சந்திப்பு மூலமா திரும்பவும் ஒரு செய்தியை சொல்லவர் தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஏன்னா ஒரு கட்சியில இருக்கும்போது துணை பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்கிறார். அதன் பிறகு உடன்படாமல் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு இந்த கட்சியிலிருந்து விலகப்பட்டு மீண்டும் ஒரு கட்சியில் இணைந்து மீண்டும் தற்போது அரசியல் ஆசான் என்று கூறி தற்போது சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. முக்கியமான சந்திப்பாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய கட்சியாக இது செயல்பட இருக்கிறது அப்படின்னு எல்லோருடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் மீண்டும் ஒரு சந்திப்பு நடத்துவதன் மூலமாக அரசியல் வட்டத்தில் பேசு பொருளாக மாறிக்கிறது நம்ம சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவருடைய கருத்தில் உரையாடல் பார்க்கும்பொழுது 45 நிமிடம் இந்த உரையாடல் என்பது நடைபெற்றது. இந்த உரையாடலை பொறுத்தவரை பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கிட்டார்கள். 10 வருடம் செய்ய வேண்டிய வேலையை 10 மாதத்தில் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது சொல்வதாக கூறியிருந்தார். அதே போன்று திருமாவளவன் பல்வேறு ஆலோசனைகளை கூறுகிறார். இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு எப்படி செயல்பட வேண்டும் பல்வேறு ஆலோசனை கூறியிருக்கிறார். இப்படி அவர் கருத்துக்களை வெளிப்படையாக பரிமாறிக் கொண்டிருக்கிற முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இந்த சந்திப்பு. ஆதவ அர்ச்சுனா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய திருமாவளவனுடைய சந்திப்பு ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல் நாகம் கருதி ஆதவ அர்ச்சுனா அவர்கள் சந்திப்பு நடத்தினாலும் ஆதவ அர்ச்சுனா ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவர்களும் வரக்கூடிய சட்டமன்றத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். இந்த கருத்து மூலமா நம்ம பார்க்கப்படுகிறது. பாலா, திருமாவளவன் உடனான சந்திப்பில் அரசியல் கணக்கு இல்லை என்று ஆதவ் அர்ஜுனா சொன்னாலும் கூட இதில் அரசியல் கணக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.